ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆயிலியம் ராமமூர்த்தியின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால்நடை வளர்ப்பு யாருக்கு யோகம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கால்நடைகளை குறிக்கிறது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கால்நடையை குறிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, பசுமாடு அப்படின்னா சந்திரனை குறிக்கிறது, காளை மாடு அப்படின்னா சூரியனை குறிக்கிறது, ஆடு அப்படின்னா செவ்வாயை குறிக்கிறது, எருமை மாடு அப்படின்னா சனி பகவானை குறிக்கிறது. இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விலங்குகள் சொந்தமாக இருக்குது. இப்போ உதாரணமாக உங்களுக்கு இதெல்லாம் பலமாக இருக்கா பலமாக இல்லையா அப்படின்ற விஷயத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னீங்கன்னா, இப்போ குறிப்பாக நீங்கள் கரசை கர்ணத்தில் பிறந்திருக்கீங்க அல்லது அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் இந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பசுமாடை வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக பசுமாடு என்பது அதிக பால் கறக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் அதன் மூலிமா ஒரு நல்ல லாபத்தையும் உங்களால் அடைய முடியும். குறிப்பாக மோர், தயிர், வெண்ணெய், நெய், அதே போல் இப்போ பால் ஏஜென்சி நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் அடுத்ததாக எருமை மாடு வளர்ப்பு யாருக்கு யோகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, எருமை மாட்டுக்கு ஒரு உண்டான கிரகம் சனி பகவான். இப்போ நீங்கள் விஸ்கம்பம், கண்டம், பரிகம் இந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் கௌளவ கரணம், சகுனி கரணம் இந்த அமைப்பில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் எருமை மாட்டு வளர்ப்பதன் மூலம் அது உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக எருமை மாட்டு பால், மோர், நெய், வெண்ணெய் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து இதை ஒரு தொழிலாக பண்ணிங்கன்னா கூட அதில் மிக சிறந்த ஒரு வெற்றியை உங்களால் அடைய முடியும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா, ஆடு வளர்ப்பு யாருக்கு யோகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குறிப்பாக ஆடு என்பது கிரகத்தில் செவ்வாயை குறிக்கும். அப்போ பவகர்ணத்தில் பிறந்த அன்பர்களாகட்டும், அதே மாதிரி சுகர்மம், சித்தி, பிராமியம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதி கிரகமாக வரும். அப்போ இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் ஆடு வளர்த்தாலும் சரி, ஆட்டு பண்ணை வைத்தாலும் சரி, அதில் மிக சிறந்த ஒரு லாபத்தை உங்களால் நிச்சயமாக அடைய முடியும். அது மிகப்பெரிய வெற்றியை உங்களால் ஈட்ட முடியும். இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் நீங்கள் தான் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதே போல் கோழி வளர்ப்பு யாருக்கு யோகம் அப்படின்றத நம்ம விஷயத்தை பார்க்கலாம். பொதுவாக பத்திரை கரணம் அல்லது ஆயுஷ்மான், துருவம், சித்தம் இந்த நாமயோகத்தில் பிறந்த அன்பர்கள் கோழி வளர்ப்பாகட்டும், கோழி பண்ணையாகட்டும் மிக சிறந்த ஒரு அனுகூலத்தையும் நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் கோழி பண்ணை வளர்ப்பதும் சரி, கோழி வளர்ப்பிலும் சரி ஈடுபட்டீங்கன்னா மிக சிறந்த வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக திருச்செந்தூர் முருகன் வழிபாடை எடுத்துக்கலாம். அது ஒரு மிக சிறந்த ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஜோதிட ரகசியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும் என்று சொல்லி இந்த பதிவை பார்த்து நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.